WP சவுந்தரபாண்டியனாருடைய பிறந்தநாள் விழாவில் நாடார் பெருமக்களையும் நாடார் இளைஞர்களையும் சந்திப்பதில் நாடார் மகாஜன சங்கம் பெருமை கொள்கிறோம். நாடார் இளைஞர்களுக்கு இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறையினருக்கு அச்சமகற்றிய அண்ணல் WP சவுந்தரபாண்டியனாருடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பிறந்தநாள் விழாக்களில் அவருடைய போட்டாக்களை அஞ்சல் செலுத்துவதைப் போல அவருடைய வரலாற்றை தெரிந்து கொண்டால் இந்த சமுதாயத்தில் வரலாறு படிக்கலாம். அந்த எண்ணத்தோடு நாடார் இளைஞர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைக்கு இருக்கின்ற சமுதாய இளைஞர்கள் அவருடைய வாழ்க்கையை ஏன் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவர் தன்னுடைய ஒரு நிலக்கிழாராகவும் பெரிய வசதி படைத்த பணக்காரராக வாழ்ந்தாலும் இந்த சமுதாயத்தினுடைய அடித்தட்டில் இருக்கின்ற ஏழைகள் மேலே வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அவர் அன்றைக்கு நாடார் மகாஜன சங்கத்தில் 4 ஆண்டு காலம் தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை வகித்துள்ளார். 11 ஆண்டுகளுக்கு மேலால் துணைத் தலைவர் பதவியை வைத்துள்ளார். அந்த இரண்டையும் வைத்து தமிழகமெங்கும் இன்று சுற்றுப்பயணம் செய்து அவர் பல கிராமங்களுக்கு கார் வசதி இல்லாத காலத்தில் கூட குதிரையில் சென்றதாக வரலாறை பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு தமிழகமெங்கும் சுற்றுப்பயணம் செய்த WP அவர்கள் கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடங்களை முதலில் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கிராமத்தில் பள்ளிக்கூடங்களை முதலாக நாடார்கள் உருவாக்கிய விருதுநகருக்கு அடுத்தாற்போல் சின்ன கிராமங்களிலெல்லாம் பள்ளிக்கூடங்கள் இருந்தால்தான் நான் வருவேன் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி பள்ளிக்கூடங்களை உருவாக்கியிருக்கின்றார். அவர் உருவாக்கிய பள்ளிக்கூடங்கள் தான் இன்றைக்கு தமிழகத்தில் நிறைய பள்ளிக்கூடங்கள் வளர்ந்து ஆரம்ப பள்ளியாக இருந்தது நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக உயர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட WPனுடைய வரலாறுகளில் நாம் அவரை அச்சமகற்றிய அண்ணல் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், அவர் ஒரு கேஸ் விஷயமாக ஒரு அதிகாரி அவரை சென்று நேரடியாக சந்தித்து, நீங்கள் இந்த கேஸ் விஷயத்தில் நடந்ததை சொல்லுங்கள், அவர் உங்கள் மீது கொலை முயற்சி கேஸ் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் சரி என்று கேட்டு இந்த விசாரணைக்கு தயாராகின்ற பொழுது அவரிடம் அவர்கள் கேட்கின்ற பொழுது, இந்த ஆள் உங்கள் மீது கேஸ் கொடுத்திருக்கிறார், இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், அதை நீங்கள் மறுக்கிறீர்களா ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்க பொழுது அவர் தைரியமாக நான் மறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். மறுக்கிறேன் என்று சொன்னவுடன் அதை எப்படி மறுக்கிறீர்கள், அதற்கு ஆதாரங்கள் கொடுங்கள் என்று அதிகாரிகள் கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், இப்பொழுது அந்த ஆள் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்கிறார். ஆம் என்று சொல்லுகிறார்கள். அவர் உயிரோடு இருக்கிறது தான் நான் அதுக்கு திட்டமிடலை என்பதற்கு ஆதாரம் என்று சொல்லுகிறார். நான் திட்டமிட்டு இருந்தால் அவர் உயிரோடு இருந்திருக்க மாட்டார் என்று தைரியமாக அந்த அதிகாரியிடம் ஒரு துணிச்சலாக சொல்லி, நான் திட்டமிட்டு இருந்தால் அவர் இருக்க மாட்டார் என்று சொன்னவுடன், நான் திட்டமிடவில்லை என்று அழுத்தம் திருத்தம் சொன்னவுடன் அதிகாரி ஏற்றுக்கொண்டு அந்த கேஸை முடித்ததாக வரலாற்றில் பதிவாகியுள்ளது. அதை போல உண்மையவும் உரைக்க சொல்லுகின்ற தத்துவம் அருமைக்குரிய WPசிடம் இருந்திருக்கிறது. அதோடு இல்லாமல் எந்த கிராமங்களில் இருந்தாலும் எந்த பாதிப்பு இருந்தாலும், அது ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்தாலும் திருத்தங்கள் போன்ற ஊர்களாக இருந்தாலும் பல ஊர்களுக்கெல்லாம் சென்று தன்னுடைய சுற்றுப்பயணம் மூலம் அச்சமின்றி வாழுங்கள், அச்சத்தோடு இருந்தால் உங்கள் ஊரில் இருக்கின்ற பிரச்சனைகளை என்னிடம் பட்டியல் வந்து சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கு வருகின்ற இன்னல்கள் எந்த கிராமங்களில் இருந்தாலும் அந்த இன்னலை என்னிடம் வந்து சொல்லுவதற்கும் அதை நான் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அன்றைய காலம் தைரியமாக தமிழகத்தில் ஒரு சுற்றுப்பயணம் செய்த தலைவராக வந்திருக்கிறார். அதோடு இல்லாமல் சமூக நீதி காப்பதற்கு அன்றைக்கு இருந்த பெரிய தலைவர்களோடு தான் தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டு சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற பணியவும் செய்திருக்கின்றார். அதனால்தான் இன்றைய வரையிலும் அச்சமகற்றிய அண்ணலாக WP அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர் கண்ட கனவை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர் பெருமக்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொண்டு நாமும் ஒரு WP போன்ற நேர்மையாகவும் துணிச்சல் உள்ள ஒரு நல்ல தலைவனாகவும் சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருகின்ற தலைவராக வர வேண்டும் என்பதுதான் நாடார் மகாஜன சங்கத்தினுடைய வேண்டுகோள். இன்றைக்கு இருக்கின்ற இளைய தலைமுறையினர்கள் WPனுடைய வரலாற்றை பதிவு செய்து மீண்டும் சமுதாய பணிக்கு வாருங்கள் என்று அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.